ஈவினிங் டைமில் ஒரு 2 hours 3 hours மட்டும் ஓலா ஊபர் மாதிரி வண்டி ஓட்டுறதோ இல்லை டெலிவரி பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு வர பே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அப்போ அவங்க பிடிக்கிற டிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 40 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி இருக்கும். இவங்க இதில் பேங்க் சார்ஜஸ் மாதிரி விட்டுடுவாங்க. பட் இது எல்லாமே அவங்களால ரீஃபண்டும் எடுக்க முடியும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி. ஒரு பிஸ்னஸுக்கு நான் போய் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து 1000 கணக்கில் இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ நான் இந்த 1500 ரூபா 5000 ரூபாய் வாங்கணும்னா இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும்? பேன் அண்ட் ஆதார் கார்டு லிங்காக இருந்து அந்த பேன் இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்பெனியில் தட் மீன்ஸ் ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொடுத்தா மட்டும்தான் 1%. சப்போஸ் இது கொடுக்க அவங்க தவறாங்கன்னா 20%. சில பேர் இந்த கம்பெனியில் பேன் கார்டை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா அகைன் அவங்க பிடிக்கிற டீடைல்ஸ் ரீஃபண்ட் எடுக்க முடியாது. எனக்கு 30,000 ரூபா வருது, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் வருது. இதில் எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து கண்டிப்பாக போடணும், பேட்டரியாக இருந்தால் பேட்டரி சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், நான் ஓடுற வண்டிக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கே உடம்பு சரியில்லாமல் வரதுக்கான சான்ஸ், பேக் பெயின் வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நெக் பெயின் வரலாம், ஏதோ ஒரு மாதிரி பெயின் வரலாம், அதுக்கு எனக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். மூணாவது. நாலாவது நானும் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு அங்கங்கே போய் டெலிவரி பண்ண. இப்போது இந்த வாங்கக்கூடிய 3,60,000 இவங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு 5% 6% ஏதோ சொன்னீங்களே அது இவங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும்? இது இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணால் அந்த ப்ரெசென்டிவ் ஸ்கீம்னு இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. இந்த ப்ரெசென்டிவ் ஸ்கீமில் போயிட்டு இவங்க கான்ட்ராக்ட் கீழே தான் வந்திருக்கிறதால 8% ப்ராஃபிட் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எண்ட் ஆஃப் த அவங்க இண்டிவிஜுவல் ஸ்லாப் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். 7 lakhs அவங்க ரெவன்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா டாக்ஸே வராது. அந்த 7,20,000 ரூபாய்க்கு 10% போட்டால் கூட 72,000 தான் பெனால்ட்டி வராது. அப்போ 72ன்னா 1,00,000க்கு கீழே. ஆமாம். பெனால்ட்டி வருமா வராதா? நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை ஆஃப்லைன் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுப்பீங்க. அப்போ கேஷ் ஆன் டெலிவரி வரும்போது பணம் எங்கே போகும்? என் கையில் வாங்குவேன். பட் இந்த பணம் யாரோட அக்கௌண்ட்டில் வருது? என் அக்கௌண்ட்டில் வருது. பட் ஆனால் இந்த பணம் ஏன் பண்ணுவோம்? பட் என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பண்ணுவோம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ வந்து நிற்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இவங்களாம் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்கரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது என்ற பட்சத்தில் அவங்க வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா. வணக்கம் கிரி. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நிறைய ஆன்லைன் பேஸ்ட் சர்வீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் அண்ட் ஓலா. ஸோ நிறைய பேர் ஊபர் டிரைவர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் ஓலா டிரைவர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பார்ட் டைம் ஜாபாகவும் பண்ணுறாங்க, ஃபுல் டைம் ஜாபாக பண்ணக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரும், இது வந்து ஒரு 2-3 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று வந்து இன்கம் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம், அந்த இன்கம் வரக்கூடிய இன்கம்ல என்னென்னலாம் டேக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் நீங்கள் டச் அப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி வரக்கூடிய எக்ஸ்பென்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரெண்டும் போக ஒரு டெய்லி வந்து அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அவங்க வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம். ஸோ இவங்களுடைய பிரச்சனை என்ன, ப்ளஸ் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நேயர் வந்து ஒரு பெரிய கொஸ்டினே போட்டிருக்காரு. அது அந்த கொஸ்டின் நம்ம வந்து வீல் கோ த்ரூ த கொஸ்டின் ஸோ தட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த டெலிவரி ஆன்லைன் டெலிவரி ஆப்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த டிரைவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து இன்கம் பற்றி பேசும்போது அவங்க என்னென்ன மாதிரி டிப்ஸ் உங்களால் கொடுக்க முடியும் கிரி? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ், இந்த இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ் மூலிமா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸோ டெலிவரி பண்ணுறவங்க வந்து வில் கால் இட் அஸ் அ பார்ட்னர்ஸ். அவரை பொறுத்தவரைக்கும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எம்ப்ளாயிஸ் கிடையாது. இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. தே ஆர் நாட் எம்ப்ளாயிஸ் டு த ஆர்கனைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கும் அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஐ எம் லைக் ஏ கான்ட்ராக்ட். எஸ், ஐ எம் ஏ கான்ட்ராக்டர். ஸோ நான் இங்கே பண்ணுறேன். பட் அவங்களை என்ன கூப்பிடுவாங்கன்னா பார்ட்னர்ஸ்னு கூப்பிடுவாங்க, டெலிவரி பார்ட்னர்ஸ்னு கூப்பிடுவாங்க. இந்த டெலிவரி பார்ட்னர்ஸோட எப்படி என்ன ரிலேஷன்னா, எனக்கு ஒரு ஆர்டர் வருது, அந்த இ-காமர்ஸ் போர்ட்டல் மூலிமா ஒரு ஆர்டர் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஆர்டரை வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் ஒரு இடத்துல போய் டெலிவரி பண்ணணும். ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல டெலிவரி பண்ணும்போது அதுக்கான ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும். இந்த சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வரும். ஒன்று என்னோட அக்கௌண்ட் நான் ஸ்ட்ரைட்டாக சம் கேஷ்னு வாங்கினா கேஷ் வாங்கும், இல்லைனா வந்து என்னுடைய பிளாட்ஃபார்முக்கு அது மீன்ஸ் அந்த போர்ட்டலுக்கு ஸ்விக்கியோ ஜொமேட்டோக்கு போய்டும், அங்கேருந்து எனக்கு கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை டெலிவரிஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ. ஸோ தெர் இஸ் ஃபிக்ஸ்டு ரெவன்யூ ஃபார் தெம். இன்றைக்கி இருப்பாங்க 30 days ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு வேணும்னா அவங்க லீவ் போடுவாங்க, அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி கிடையாது, நான் தெளிவாக சொல்லிட்டேன். தேர் பார்ட்னர்ஸ். விருப்பம் தான் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா இல்லை, வேலை பார்த்தா சம்பளம் வரும், இல்லைனா கிடையாது. பட் இங்கே டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாவும் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாவும் வராது. இங்கே டிடிஎஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அவங்களை பொறுத்தவரைக்கும் சின்ன அமௌண்ட். ஏன்னா இவங்க பேமெண்ட் எடுக்கிறத பார்த்தோன்னா மந்த்லி ஒரு சேலரி மாதிரி எடுக்கிறாங்கன்னா அது பெருசாக தெரியும். டிடிஎஸ் அமௌண்ட் இவங்க கண்ணுக்கு அது நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் வீக்லி பேமெண்ட் எடுக்கும்போதோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. ஈவினிங் டைமில் ஒரு 2 hours 3 hours மட்டும் ஓலா ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறதோ இல்லை டெலிவரி பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு வர பே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அப்போ அவங்க பிடிக்கிற டிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 40 ரூபா 100 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். இவங்க இதில் பேங்க் சார்ஜஸ் மாதிரி விட்டுடுவாங்க. பட் இது எல்லாமே அவங்களால ரீஃபண்டும் எடுக்க முடியும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி. இதுவும் அவங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான். அது நிறைய பேருக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்கிறதுல அப்படியே விட்டுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் தேர் ஃபர்கெட்டிங். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டிப் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, இந்த 20 ரூபா டிடிஎஸ் பிடிக்கிறது 30 ரூபா டிடிஎஸ் பிடிக்கிறது வாரத்துக்குன்னா ஒரு 50 வாரத்துக்கு பிடிச்சா 50 × 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும். இல்லை ஈவன் 5000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சா கூட எஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் இந்த டிடிஎஸை கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் பண்ணுறது வந்து இன்கம் ஃப்ரம் சேலரியில் வராது. ஏன்னா நீங்கள் தான் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால இன்கம் ஃப்ரம் சேலரியில் வராது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராது. வீடு கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக இது வந்து இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ இன்ஸ்டிடியூட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. சார்ஜஸ் போட்டு ஒரு சின்ன ஷீட் வந்து வெப்சைட்லேயே போட்டு வச்சிருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு பிஸ்னஸுக்கு நான் போய் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து 1000 கணக்கில் இருக்குது. ஆமாம் சார். ஸோ அப்போ நான் இந்த 1500 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கணும்னா இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும்? அவங்க சரி, எப்போவுமே வந்து சி இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஆடிட்க்கு எவ்வளோ வாங்கணும், இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு என்ன வாங்கணும் நீங்கள் பார்த்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது அப்படியே நடக்குமான்னா கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ வாங்கணும்னு சொல்கிறாங்க. வாங்குறது என்னோடய விருப்பம் தானே. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாலும் இவ்வளோ செலவு பண்ணாதான் இவ்வளோ ரீஃபண்ட் வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சார். அண்ட் செகண்ட், இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ். இதுக்கு வந்து ரொம்ப வந்து குவாலிஃபைட் சார்ட் அக்கௌண்ட் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நாலேஜ் தான் இவங்களே ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லுறதுனா இவங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் எக்ஸாம்பிள், இவங்க வந்து கான்ட்ராக்டர் நான் சொல்லியிருப்பேன். கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 1% டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. 1%. ஸோ வாட் எவர் அவங்க எடுக்கக்கூடிய ரெவன்யூ. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஃபுல்லாக நான் வண்டியை ஓட்டுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறேன். இத்தனை டெலிவரி பண்ணும்போது இருக்க 1000 rupees வருதுன்னா 1000 rupeesல 1% பிடிச்சிட்டு மீது பேலன்ஸ் அமௌண்ட் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 1% ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது. 4000 ரூபாய் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை, நான் பார்த்த சில பேருக்கு 15,000-20,000 இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களே வந்து 15,000-20,000 இருக்கவங்க இருக்காங்க. இது ஒரு பார்ட் டைமாக பண்ணி மெயின் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதர் மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க இருக்காங்க, மெயின் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதில் என்ன இன்கம் டேக்ஸ் வந்து அக்யூமுலேட் தான் ஆகும். இன்கம் வெறும் இதுக்கு தனி ரிட்டர்ன் அதுக்கு தனி ரிட்டர்ன் பண்ண மாட்டிங்களா. சப்போஸ் இந்த அமௌண்ட் நீங்கள் ரீஃபண்ட் எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, இதை வந்து அண்டர் செக்ஷன் 194C கீழே பிடிப்பாங்க. சென்ஸ் இண்டிவிஜுவலால் 1%. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. பேன் அண்ட் ஆதார் கார்டு லிங்காக இருந்து அந்த பேன் இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்பெனியில், அதர் மீன்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொடுத்தா மட்டும்தான் 1%. சப்போஸ் இது கொடுக்க அவங்க தவறாங்கன்னா 20%. ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டிப். நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன கொடுக்குறீங்கன்னா, நான் வந்து ஓலா, ஊபர், ஜொமேட்டோ, டன்ஸோ ஏதோ ஒரு டெலிவரி என்ன பண்ணாலுமே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா முதல்ல ஒரு பேன் கார்டு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கும், பேனையும் ஆதாரையும் போய் லிங்க் பண்ணணும். அது முதல்ல பண்ணால் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பண்ணால் 1000 ரூபாய் ஏதோ சார்ஜ், ஒன் டைம் சார்ஜ் மட்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பண்ணிக்கிட்டாக்க டிடிஎஸ் பர்சன்டேஜ் வந்து 20% கட்டுறதுக்கு பதிலாக 1% கட்டலாம். 1% பிடிப்பாங்க. இது நிறைய நான் பார்க்கும்போது இந்த செகண்ட் தேர்ட் டயர் சிட்டிஸில் வந்து இந்த படிப்பு நாலேஜ் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாதவங்க சில பேர் வந்து இந்த ஒர்க்கில் வராங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியறதில்ல, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்க தெரியறதில்ல. கம்பெனி சைடில் வந்து ரொம்ப புஷ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் என்ன கொடுங்க. பட் கடைசியில் அவங்க பேமெண்ட் வரும் பார்த்தீங்களா, பேமெண்ட் வரும்போது இந்த அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து ஐயோ எதுக்கு இவ்வளோ பிடிச்சிட்டாங்க சண்டை போடும்போது அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணிவிடுங்க. லிங்க் பண்ண பிறகு இது இந்த பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்பெனியில் கொடுங்க. சில பேர் இந்த கம்பெனியில் பேன் கார்டை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா அகைன் அவங்க பிடிக்கிற டீடைல்ஸ் ரீஃபண்ட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேன் நம்பர் கொடுத்தா தான் ரீஃபண்டே எடுக்க முடியும். பேன் ஆதார் லிங்க் பண்ணால் 1%, லிங்க் பண்ணலன்னா 20%. நான் பேன் கார்டே கொடுக்கலன்னா அவங்க பிடிக்கிற டீடைல்ஸ் பிடிக்க தான் செய்வாங்க, பட் நீங்கள் கிளைமே பண்ண முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் 3 டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து பேன் கார்டு வாங்கணும். வாங்கின பேன் கார்டை கொடுக்கணும்னு சொல்றீங்க. கொடுக்காம இருந்தால் அந்த டிடிஎஸ் வரவே முடியாது. ஏன்னா அவங்க யார் பேரில் கட்டுறாங்கன்னே தெரியாது, வாங்க முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் டிப்பு. ரெண்டாவது டிப்பு, பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் செலவழிச்சு கூட பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி பண்ணால் 1% தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க, இல்லைன்னா 20% படிச்சிருவாங்க. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு, இந்த 1% பிடிச்சதையும் உங்களால் வாங்க முடியும். இப்போது நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதாவது என்னோட கிராஸ் ரெவென்யூ. 30 நாளும் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் படிக்கணும், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நான் 30 நாள் வேலை செய்கிறேன். எனக்கு 30,000 ரூபா வருது.
வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,60,000 வருது. கரெக்ட். இதில் எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கண்டிப்பாக போடணும், பேட்டரியாக இருந்தால் பேட்டரி சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், நான் ஓடுற வண்டிக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். கரெக்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கே உடம்பு சரியில்லாமல் வரதுக்கான சான்ஸ், பேக் பெயின் வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நெக் பெயின் வரலாம், ஏதோ ஒரு மாதிரி பெயின் வரலாம், அதுக்கு எனக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். மூணாவது. நாலாவது நானும் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு அங்கங்கே போய் டெலிவரி பண்ண. இப்போது இந்த வாங்கக்கூடிய 3,60,000 இவங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு 5%, 6%, 8% ஏதோ சொன்னீங்களே, அது இவங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும்? இட்ஸ் அப்ளிகேபிள் ஃபார் தெம். ஏன்னா இவங்க வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களாம் வந்து டே டு டே வைஸில் வந்து இதுக்கு இவ்வளோ ஆச்சு, இதுக்கு புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் ரெவன்யூ அவங்க ரிசீவ் பண்ணாங்க, அந்த ரெவன்யூக்கு அப்டேட் டேக்ஸ் கட்டணும் அவசியம் கிடையாது. அவங்க அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்களோ அது தாராளமாக கிளைம் பண்ண முடியும். இது இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணால் அந்த ப்ரெசென்டிவ் ஸ்கீம்னு இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. இந்த ப்ரெசென்டிவ் ஸ்கீமில் போய்ட்டு இவங்க கான்ட்ராக்ட் கீழே தான் வந்திருக்கிறதால 8% ப்ராஃபிட் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எண்ட் ஆஃப் த அவங்க இண்டிவிஜுவல் நல்லா ஸ்லாப் ரேட்டோட கம்மியாக தான் வருவாங்க. 7 lakhs அவங்க ரெவன்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா டேக்ஸே வராது. ஸோ ஈவன் நீங்கள் சொல்கிற அந்த சினாரியில் பெரும்பாலும் மக்கள் ஒரு நாளைக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறது 1000 to 2,000 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 2,000 ஒரு நாளைக்குன்னு வச்சுட்டாமே 60,000 வரும். 60,000 பார்த்தா 7,20,000 தான் வரும். ஸோ நீங்கள் இந்த நியூ ஸ்லாப் ரேட் படி பார்த்தீங்கன்னா அங்கே டேக்ஸே வராது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறீங்கன்னா சுத்தமாக டேக்ஸ் வராது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஊபர் டிரைவராக இருக்கேன், இல்லைனா நான் வந்து ஒரு ஓலாவோட டிரைவராக இருக்கேன், ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிக்கிறேன், நல்லா ஓட்டி 2,000 சம்பாதிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 7,20,000 சம்பாதிச்சாலும் நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் இன்கமாக காமிச்சிட்டு 10% காமிச்சா கூட, அதான் நீங்கள் 8% சொல்கிறீங்க, நான் 10% பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் 72,000 கொடுத்தா கூட முதல் 2.5 லட்சத்துக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது, ஓல்டு ஸ்லாப்ல எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. பிடிச்ச இந்த 7,20,000 அவங்க 7,200 பிடிச்சிருந்தாங்க, டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். எஸ், இப்போ எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்த கேள்வி, நான் வந்து 4 வருஷமாக இந்த மாதிரி ஆன்லைன் பார்ட்னர் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கடந்த 4 வருஷமாக நான் ஃபைல் பண்ணி எல்லா பணத்தையும் என்னால் கிளைம் பண்ண முடியுமா? இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த வருஷன் அப்பப்போ தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டியூ டேட் கிராஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கும் டியூ டேட் கிராஸ் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. அது எப்போனா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருந்தால், டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 2023-24 எடுத்துக்கலாம். இப்போ 2023-24 ஃபினான்ஷியலுக்கு வந்து ஜூலை 2024 இஸ் டியூ டேட். ஜூலை மந்த் இப்போ முடிஞ்சிடுச்சு. வித் பெனால்ட்டியோட இப்போ டிசம்பருக்குள்ளே பண்ணலாம் அண்ட் மார்ச் மந்த்துக்குள்ளே பண்ணலாம். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் டிடிஎஸ் ரீஃபண்ட் பிடிச்சிருந்தாங்கன்னா 23-24 வருஷத்துக்கு பெனால்ட்டி பேமெண்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் செலுத்த அந்த பெனால்ட்டி லேட் ஃபைலிங் சார்ஜ் கட்டிட்டு ஃபைல் பண்ணலாம். ரீஃபண்ட் ஏதாச்சும் தான் வந்துடும். பட் இதுவே அதுக்கு முன்னாடி வருஷம் 21-22, 22-23 இப்போ பண்ண முடியுமானா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும். பட் உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஃபைல் பண்ண முடியுமே தவிர ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அந்த பணத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதான். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் வந்து டிடிஎஸ் அரைச்சி பிடிக்கிறாங்கன்னா டியூ டேட்டுக்குள்ள ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியும், வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்க இதுக்கு எவ்வளோ பெனால்ட்டிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ பெனால்ட்டி? ஸோ இப்போ இன்கேஸ் உங்களோட இன்கம் வந்து 5 lakhs கம்மியாக இருக்குன்னா, ஓவரால் taxable income 5 lakhs கம்மியாக இருக்குன்னா 1,000 rupees பெனால்ட்டி வரும். 5 lakhs கிராஸ் ஆகிடுச்சுன்னா 5,000 rupees பெனால்ட்டி வரும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த 7,20,000 பேசுகிறோம். அந்த 7,20,000 ரூபாய்க்கு 10% போட்டால் கூட 72,000 தான் வரும். பெனால்ட்டி வராது. அப்போ 72ன்னா 1 லட்சத்துக்கு கீழே. ஆமாம், பெனால்ட்டி வருமா வராதா? 5 lakhs கம்மியாக இருந்தால் 1,000 rupees வரும். இன்னொன்று இதில் 2,50,000 கம்மியாக இருந்தால் பெனால்ட்டி இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இது 2,50,000 கேடு. ஸோ அதனால் பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு வந்து என்னென்னா, ஏப்ரல் 2023 மார்ச் 2024 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இன்கம் ஈவன் ஒரு 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபா நீங்கள் ஓலா ஊபரில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இப்போ பெனால்ட்டி இல்லாமல், ஏன்னா நான் 10 லட்ச ரூபா வாங்குறேன், 10% கட்டினா 1 லட்சம் தான் வருது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பெனால்ட்டி இல்லாமல் என்னால் வாங்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு நேர்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் அந்த டிடிஎஸ் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பண்ண டிடிஎஸ் அவங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிறதுல இது இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லாமல் அவங்க அப்பாவோ ரிலேட்டிவோ யாரோ சொந்தக்காரங்களோ எது வண்டி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சார். என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள், நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை ஆஃப்லைன் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுப்பீங்க. அப்போ கேஷ் ஆன் டெலிவரி வரும்போது பணம் எங்கே போகும்? என் கையில் வாங்குவேன். ஓகே, இல்லைன்னா ஜிபே இருந்தால் ஜிபேயில் வாங்கிப்பேன். பட் இந்த பணம் யாரோட அக்கௌண்ட்டில் வருது? ஏன் அக்கௌண்ட்டில் வருது. பட் ஆனால் இந்த பணம் ஏன் பணமா? இல்லை, கிடையாது. யாரோட பணம்? அந்த கம்பெனிக்கு, தட் மீன்ஸ் ஸ்விக்கி கம்பெனிக்கு போக வேண்டியது. நான் என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை என்னோட ஜிபே ஸ்கேன் காமிச்சு என்னோட அக்கௌண்ட்டில் வாங்கிடுவேன். பட் என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் வரும். ஏன் ரெவென்யூ என்னவோ கம்மி,
கரெக்ட். ஒரு நாளுக்கு 1000 2000 என்னோட ரெவென்யூ. கரெக்ட். பட் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது என்னவானா 5000 10000 கிரெடிட் ஆகும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ வந்து நிற்கும். பட் இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸோ டெய்லி ஒன்ஸோ அந்த ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஏதோ ஒரு கம்பெனி அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இவங்களே எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்கரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்ற பட்சத்தில் அவங்க வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஏன் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுனா பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ண ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து உங்கள் பேங்க்ஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் ஸ்விக்கி தான் ஓட்டுறீங்க, ஜொமேட்டோ தான் ஓகே, உங்கள் பிஸ்னஸ் இதான கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும். அவங்கள பொறுத்தவரைக்கும் உங்கள் பேங்க்கில் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்குது, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, இன்டிமேஷன்ஸ். இந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா யூ ஹேவ் டு கீப் எ ப்ராப்பர் ரெக்கார்ட். இது வந்து இட்ஸ் கால் ஒன் ஆங்கிள் நம்ம இது ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் கூட சொல்லுவோம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் வாங்குற பணம் ஏன் பணம் கிடையாது, நான் அப்படியே கொடுக்குறேன். ஜஸ்ட் அதில் என்னோட மார்ஜின் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன 100 ரூபா வாங்கணும் 100 ரூபா அப்படியே வந்து அந்த கம்பெனி கொடுக்குறேன். ஸோ வாங்கினதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும், பேங்க்கில் வந்துருக்கு. அது கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வேலையில் இருந்தாலும் கொஞ்சம் ரிசைன் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பராக வச்சிருக்கணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். கேட்கும்போது சார் இந்த அமௌண்ட் இந்த இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கேன், இந்த அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்ததுக்கான ப்ரூஃபை நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் we will be escape from the tax litigations. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.